நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த ஆண்டின் 9 மாதத்தை நல்லபடியாக கடக்க பண்ணி இந்த 10வது மாதத்திற்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணியிருக்காரு. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில் ஆண்டவரிடத்துல நாம வாக்கு எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக வழக்கம் போல அவருக்கு நாம என்ன வாக்காக பண்ணி அதையே செய்ய முயற்சிக்கலாங்கிறது குறித்து பார்க்கலாம். இந்த மாதத்துல தேவனை நோக்கி நாம செய்கிற வாக்கு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதே. இந்த வாக்குக்குரிய வேத வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனம் நம்ம அடிக்கடி கேட்ட ஒன்றா இருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆங்கிலத்தில் டு நாட் கன்ஃபார்ம் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டான்னு ஆண்டவர் எதற்காக சொல்றாரு? நம்மள ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. அவருக்காக உரிய ஜனமா பிரித்தெடுத்திருக்காரு. எதற்காக இப்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்? 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுறபடி, இச்சையினால் இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த உலகம் முழுவதுமே பல இச்சைகள்னால சிக்கொண்டு இந்த உலகத்திற்கான பாவ கேடுகளுக்குள்ளார சிக்கி தவிக்கிறாங்க. அப்படி நாமும் இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய ஜென்ம சுபாவங்களை களைந்து போட்டுட்டு நம்ம அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணுங்கிறதுக்காக, இதற்காகவே தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு. அப்படி இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நாம அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுறதற்கு அனுதினமும் நம்முடைய மனதை புதிதாக்குறோம். அதாவது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது எப்படி? நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை அனுதினமும் அவருடைய தேவ வார்த்தைகளை, அதாவது வேத வசனங்களை கொண்டும் நம்ம அவருடைய சமூகத்துல செய்கிற ஜெபங்களை கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறுரூபப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான். அதனால்தான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா, முதலாவதா டு நாட் கன்ஃபார்ம் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை த ரெனியூயிங் ஆஃப் யுவர் மைண்ட்னு சொல்லிட்டு முதலாவதே மனம் புதிதாகிறத கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இது எதற்காகனா நாம இன்னதென்று அறிய வேண்டிய தேவனுடைய சித்தத்தை பத்தி சொல்றாங்க. அப்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்தம் என்ன? நம்மளை மீட்கிற அந்த ரட்சிப்பின் திட்டமே, அதுதான் அவருடைய சித்தம். இந்த ரட்சிப்புக்குள்ளார் நாம வர வேண்டியது எதற்காக? நாம பாவத்தை விட்டு அகன்று போகிறதற்காக. 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காட்டுது இல்லையா? மனுஷருடைய இச்சைகளின்படி நம்ம இனி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ நாம ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் வழியா நம்ம இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து அவருடைய இளைப்பாதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னு விரும்புறாரு. அதுவே அவருடைய பிரதானமான சித்தமா இருக்கு. இந்த சித்தத்துக்கு நாம சரியாக வர்றதற்காக நமக்கு சில பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. அந்த பாதைகளை நம்ம கடந்து வரும்போது நாம சில நேரங்கள்ல மனமடிவாகிறோம், சில நேரங்கள்ல வழி விலகி போகிறோம், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனா நாம அவரிடத்துல அனுதினமும் ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என்ன உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இப்படின்லாம் சொல்றோம். ஏன் பாடல்கள் கூட பாடுறோம், உம் சித்தம் என்னில் செய்யுமேன்னு சொல்லி. இதெல்லாம் நாம பாடுறோம், சொல்றோம், ஜெபிக்கிறோம். ஆனா அந்தபடிதான் நடந்து கொள்றோமா? அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். இந்த மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுறதுங்கிறது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்குது. நம்ம அப்படி மறுரூபமாக்கப்பட்டிருக்கோமான்னு நம்ம கொஞ்சமும் நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த மறுரூபப்பட தான் உண்மையாவே நாம தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இல்லைன்னா இந்த மாதிரியா வார்த்தைகள்னால மாத்திரம், ஜெபத்தினாலையும் பாடல்கள் மூலமாகவும் நாம தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கறதா சொல்லுவோமே ஒழிய அதன்படி உண்மையாவே மனதிலிருந்து செயல்பட மாட்டோம்.
மாட்டோம். நம்ம தினமும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லோட ஆண்டுடைய சமூகத்திற்கு போகிறோம். அதில் ஒன்றும் தப்பில்லை. நம்முடைய தேவைகளை நம்ம தேவனிடத்தில் தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறாரு. அப்படி நம்முடைய இம்மைக்குரிய தேவைகளை சந்திக்கிறதுக்கு மாத்திரமா நம்ம தேவனை தெரிந்து கொண்டிருக்கோம். வசனங்கள் நம்மளுக்கு அழகா சொல்லுது இல்லையா? இம்மைக்குரிய தேவைகளுக்கு மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறவங்க மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்காங்கன்னு சொல்லி நாம ஆண்டவரை மறுமைக்காகவும் தேடுறோம். அப்படி நம்மளை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு பெரிதான சித்தத்தை அவர் வைத்திருக்கிறாரு. அதுதான் நம்மளுக்கு எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் காண்பிக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அந்தப்படியான ஈவு நமக்கு எங்கிருந்து வருது? எந்த நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஈவு, அதாவது கிருபை. இந்த கிருபை எதனால் நமக்கு வருது? நம்முடைய விசுவாசத்தினால. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருடைய வழிகள் நடக்கிறது மூலமா, அவருடைய வழிகள் நம்ம எப்படி அறிந்து கொள்வது? இந்த வேத வார்த்தைகள் மூலமா நமக்கு வேதாகமம் தொகுப்பாக கொடுக்கப்பட்டது. இதை எல்லாமே நாம அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்திற்குள்ளார வந்து நாம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணுங்கிறது இதை அறிந்து கொண்டு நமக்கு அனுமதிக்கப்படுகிற சில பாதைகள்னால நம்ம மனமடிவாகிடாம, இல்ல நம்ம வேண்டிக்கக்கூடிய சில விஷயங்கள் உடனே நடந்துராத போது, அதனுடைய பலனை உடனே நம்ம அனுபவிக்காத போது நாம பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் பெரிதாக இருக்கு. அதை உணர்ந்து கொண்டவர்களாய் அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதனால்தான் பவுலடியார் கூட கொலோசையர் 1 அதிகாரம் 9வது வசனத்துல பின்பாதியில சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இதுல தெளிவா ஆவிக்குரிய விவேகத்தோடும் சொல்லப்பட்டிருக்கிறியா? அந்தப்படியான விவேகம் நமக்குள்ளார இருக்கும்போது தான் அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்து நமக்கு வருகிற கடினமான பாதைகளையும் அவரை பற்றி பிடித்து கொண்டு சரியாக நடப்போம். அந்த மனம் புதிதாகிற அந்த வாழ்க்கைக்குள்ளார நாம வரணுங்கிறதையே ஆண்டவரிடத்துல நாம நோக்கி கேட்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நாங்க அந்த வழிகளில் நடக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, சில நேரங்கள்ல எங்களுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய சமூகத்துல வந்து தெரிவித்து அது நடக்காத போது மனமடிவாகி நாங்க சில நேரங்களில் பின்தங்கினவர்களாக இருக்கிறோமே ராஜா. அந்தப்படியான காரியங்கள்ல இருந்தெல்லாம் இன்று நாங்கள் மாறி இது எல்லாமே நாங்க தேவனுடைய பாதைகள்ல சரியாக நடந்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தின்படி நாங்க இந்த பாவத்தை விட்டு அகன்ற உம்முடைய ரட்சிப்புக்குள்ளார பிரவேசிக்கிறதற்கே, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கேங்கிறத அறிந்து இனியும் ஒரு நாளும் நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற பாதைகளை நாங்கள் மனமடிவாகாம உமக்குள்ள உறுதியா இருந்து உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்தபடியாய் நீங்க எங்களை தயவாய் நடத்தியர்லுங்க ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.